ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரிக்கா சமையல். உருளைக்கிழங்கு பொரியலை இது மாதிரி செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் வந்து 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு 4 உருளைக்கிழங்கை வந்து எல்லாம் ஒரே சைஸாக இருக்கிற மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு இது வெந்துட்டு இருக்கட்டு. அந்த டைமில் வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து 1 டீஸ்பூன் வந்து முழு பெருஞ்சீரகம், 2 கிராம்பு, லவங்கத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு துண்டு மட்டும் சேர்த்துக்கோங்க, 2 ஏலக்காய், பூண்டு வந்து பெரிய பல்லா 5 பல் வந்து பூண்டு, சின்ன வெங்காயம் வந்து ஒரு 5 சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயத்தில் ஒரு பாதி மட்டும் சேர்த்துக்கோங்க. மல்லிப்பொடி வந்து 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் நான் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து தேவையான அளவு. இதுக்கு கூட கொஞ்சமாக மல்லி இலை, ரொம்ப நிறைய வேண்டாம், மல்லி இலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். இதேமாரி பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்துடலாம். இப்போ வந்து உருளைக்கிழங்கு வந்து பாதி வெந்திருக்கும். எண்ணெயிலேருந்தே இந்த உருளைக்கிழங்கு பாதி வெந்துட்டுது. இப்போ இந்த மசாலாவை வந்து நம்ம இது கூட சேர்த்துடலாம். மசாலாவை சேர்த்துட்டு உருளைக்கிழங்குல எல்லா இடமும் இந்த மசாலா படுற மாதிரி நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ மசாலா வந்து எல்லா இடத்துலையும் இப்போ பட்டாச்சு. இனி என்ன பண்ணணும், இதை மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா இந்த உருளைக்கிழங்கை வேக விட்டுறலாம். இனி வந்து ஒரு 5 நிமிஷம் கழித்து இந்த மூடியை எடுத்துகிட்டு இதை திறந்து வச்சே நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். உங்களுக்கு எந்த அளவு வந்து இந்த உருளைக்கிழங்கு ரோஸ்ட் ஆகி வரணுமோ அந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு செய்யும் போதே அவ்வளோ வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லாயிருக்கும். தயிர் சாதம், ரச சாதம், சாம்பார் சாதத்துக்கூடலாம் தொட்டு சாப்பிட அவ்வளோ நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.